ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் புத்தாண்டை கொண்டாடினர். அந்த வகையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே சக காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி குழந்தைகளுக்கு அளித்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தூய இதய அன்னை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியும், ஏழை லசிங்கர் விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்கள் அளித்த ஒத்துழைப்பால் அமைதியான முறையில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுவதாக எஸ்பி சண்முகம் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். பொதுமக்களை கனிவான முறையில் அவங்களை அறிவுறுத்தி அனைவரும் நல்ல விதமாக புத்தாண்டை கொண்டாட வேண்டுங்கிற ஒரு அடிப்படையை வச்சு எல்லாத்துக்குமே இது பண்ணியிருந்தோம். எல்லா காவலர்களுக்குமே இந்த அறிவுரை சொல்லியிருந்தோம். பொதுமக்களுமே அதுக்கு நல்ல விதமாக ஒத்துழைச்சாங்க. எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் புத்தாண்டு கொண்டாட்டம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. தொடர்ந்து மதுரை ஆண்டாள்புரம் பகுதியில் உள்ள வசுதாரா அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள குடியிருப்பு வாசிகள் ஆடல் பாடல்களுடன் இசை அமைத்து புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினர். இதையடுத்து தேனியில் காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து புத்தாண்டை வரவேற்று கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அவிநாசி போலீசார் துணை காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமையில் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி புத்தாண்டு தினத்தை வரவேற்று கொண்டாடினார்கள். இதனைத் தொடர்ந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் அப்பகுதி வழியே வந்த அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பரிமாறி கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதேபோல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல்துறை சார்பில் புத்தாண்டை வரவேற்கும் விதத்தில் கேக் வெட்டி பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அதேபோல் அருள்ஜோதி ஆசிரமம், தாராபுரம் அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. மேலும் சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாக திகழும் கிண்டி கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயரில் பொதுமக்களின் கூட்டம் புத்தாண்டை முன்னிட்டு அதிகரித்து காணப்பட்டது. இதனால் அங்கு கடை வைத்திருந்த வியாபாரிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து திருச்சி காவேரி பாலத்தில் இளைஞர்கள் பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்தடைந்து ஆட்டம் பாட்டம் மற்றும் வான வேடிக்கையுடன் புத்தாண்டை வரவேற்றனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் காவல்துறையினரோடு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி கொண்டாடினர். அதேபோல் கரூரில் ஆங்கில புத்தாண்டு வரவேற்கும் விதமாக பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் பொதுமக்கள் கேக் வெட்டி பட்டாசு வெடித்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வேலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் தலைமையில் போலீசார் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி புத்தாண்டை வரவேற்று கொண்டாடினர். தொடர்ந்து ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் படிப்பகம் முன்பு புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான பெண்களின் பறை இசை முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழா மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் பெயரில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை துறை அலுவலர் வேலாயுதம் தலைமையில் நடைபெற்றது. இதில் டாம்கோ நிறுவனம் சார்பில் 5 பெண்களுக்கு தலா 2.5 லட்சம் கடனுதவியும், மேலும் 5 பெண்களுக்கு 30,000 மதிப்பில் தையல் இயந்திரங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் நகர பகுதியில் குட்கா விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்த நிலையில் எம்ஜிஆர் சிலை அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த 2 மேற்கொண்ட விசாரணையில் கடத்த இருந்த 120 கிலோ குட்காவை பறிமுதல் செய்து கடத்தலுக்கு
கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் குட்கா கடத்தலில் ஈடுபட்ட துரை என்ற சேர்மதுரை, ராஜலிங்கம், செந்தில்குமார், ஜெயக்குமார் ஆகிய 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் பாஜகவின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவராக இருந்து வருகிறார். இந்நிலையில் இவர் மீஞ்சூரில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் திருக்கோயில் முன்பாக பாலியல் வழக்குகளில் தொடர்புடையவர்களுக்கு பாஜகவில் கட்சி பதவி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து தனக்கு தானே 6 முறை சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள அரசு மாணவியர் விடுதிக்குள் மதுபோதையில் புகுந்து மாணவிகளிடம் தகராறு செய்த 2 சிறுவர்களை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் குறித்து விடுதி பராமரிப்பாளரான ஆயாமடத்தி என்பவர் கழுகுமலை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட 2 சிறுவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு நெல்லையில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வானமே எல்லை என்ற தலைப்பில் தன்முனைப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. எம்ஜிஆர் இளைஞரின் முன்னாள் துணை செயலாளர் சீனிராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வேலூர் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை தொட்டியின் மீது அவ்வழியாக சென்ற டிப்பர் லாரி ஏறியதில் புதியதாக அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை தொட்டியில் மேல் மூடி உடைந்து லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தரமற்ற முறையில் பாதாள சாக்கடை தொட்டி அமைக்கப்பட்டதே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து முழுமையாக சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். கோவை அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் பால் கம்பெனி கிளை சார்பாக 12ஆம் ஆண்டு ஐயப்பன் தேச விளக்கு பூஜை மற்றும் அன்னதான பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலை போன்று 18 படிகளுடன் கூடிய கோயிலை தத்ரூபமாக ஐயப்ப பக்தர்கள் வடிவமைத்திருந்தது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. மதுரை கோட்டத்தில் இயக்கப்படும் ரயில்களின் கால அட்டவணை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை கொரோனா நோய் தொற்றிற்கு பிறகு சிறு நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்ட குறைந்த தூர ரயில்கள் சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட்டு வந்தன. தற்போது இவை அனைத்தும் வழக்கமான சேவை ரயில்களாக மாற்றப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு ரயில்களின் புறப்படும் நேரம் இன்று முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசல் விவகாரம் தொடர்பாக தந்தூரி கொடுப்பதற்கு அனுமதி வழங்க கோரி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசலில் சமைக்கவும் ஆட்டுக்கிடா வெட்டவும் போதிய வசதிகள் இருப்பதாகவும் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர்மன்ற கூட்டத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட சம்பவத்தை கண்டித்து கூட்டம் முடியும் தருவாயில் 25வது வார்டு அதிமுக பெண் கவுன்சிலரான ஜெனத்துல் பிரதோஷ் கருப்பு துணியால் தனது கண்களை கட்டிக்கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்களில் பக்தர்கள் வழிபாடு செய்தனர். அந்த வகையில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு 2 டன் எடையுள்ள பல்வேறு வகையான வண்ண மலர்களை கொண்டு ஆஞ்சநேயருக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. மேலும் இங்கு அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் பிள்ளையாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் புத்தாண்டை முன்னிட்டு மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயிலில் உள்ள முருக பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகமும் நடைபெற்றது. இங்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதனைத் தொடர்ந்து ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிகாலையிலேயே வீர ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயிலில் மூலவர் தங்க கவசத்திலும் உற்சவர் ராஜ அலங்காரத்திலும் அருள் பாலிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூரில் அமைந்துள்ள முருகன் கோயிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று காலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தமிழ் கடவுள் முருகனை தரிசிக்க சாலை மார்க்கமாக முருக பக்தர்கள் பாத யாத்திரையில் ஈடுபட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.